நாம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் அதுவே நம்ம மனநலத்துக்கு ஒரு சூப்பரான கருவியா மாறினா எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த புதுமையான திட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 99%. இது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. நாம அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜ்ல 100க்கு 99 மெசேஜ் கண்டிப்பா ஓபன் பண்ணி பார்க்கப்படுது. நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய பவர். அப்போ இப்படி கிட்டத்தட்ட எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நாம மன ஆரோக்கியத்தை பத்தின விஷயங்களை சொன்னா என்ன ஆகும்? இதுதான் இந்த மொத்த ஐடியாவோட ஆணிவேர். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல வாட்ஸ்அப்ல என்ன பெரிய வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த திட்டத்தோட அமைப்பு, அது எப்படி தினமும் நம்மள எங்கேஜ்டா வச்சுக்குது, 4 வாரத்துக்கான கரிக்குலம், நம்ம கல்ச்சரோட இது எப்படி கனெக்ட் ஆகுது, கடைசியா இது எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம மனசுல வர கேள்வியே இதுதான். ஏன் வாட்ஸ்அப்? எத்தனையோ ஆப்ஸ் இருக்கும்போது இதுக்கு வாட்ஸ்அப் ஏன் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்? நாமே இதை சரியா கவனிக்கல. வாங்க பார்க்கலாம். இங்க விஷயம் வெறும் மெசேஜ் ஓபன் பண்றது மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 70% பேர் தினமும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. இதனால என்னன்னா, அவங்க கூட ஒரு ரெகுலர் டெய்லி கனெக்ஷனை நம்மால ஈஸியா உருவாக்க முடியும். இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்க நமக்கு ஒரு சூப்பரான தீர்வு வேணும் இல்லையா? அதுதான் இந்த மனம் புரிந்து கொள்ளும் திறமைன்ற ஃப்ரேம்வொர்க். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மனசை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். டிஜிட்டல் உலகத்துல நம்ம வெல்னஸ்க்கான ஒரு புதுமையான கைடு இது. இந்த ஃப்ரேம்வொர்க்ல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, தினமும் என்ன கண்டென்ட் போகும். 2, அந்த 4 வாரத்துக்கான சிலபஸ். 3, வாட்ஸ்அப்க்குனே ஸ்பெஷலா டிசைன் பண்ண டெக்னிக்ஸ். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குவாலிட்டி அண்ட் சேஃப்டி. இதுல ஒவ்வொன்றுமே ரொம்ப யோசிச்சு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப நாம இந்த ப்ரோக்ராமோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. யூசர்ஸை ஒவ்வொரு நாளும் அடுத்து என்னென்ன ஆர்வமா இருக்க வைக்கிற அந்த டெய்லி கண்டென்ட் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் மெசேஜ்லயும் கரெக்டா இந்த 8 பார்ட்ஸ் இருக்கும். அன்னைக்கு டாபிக் என்ன, அதோட மெயின் ஐடியா என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிம்பிள் பிராக்டிக்கல் எக்ஸசைஸ், உங்க மைண்டை பூஸ்ட் பண்ண ஒரு டெக்னிக், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நீங்களே உங்களை பத்தி யோசிக்க ஒரு கேள்வி, அப்புறம் நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு ஒரு சின்ன டீசர். இதனால கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு டே 1 மெசேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். டாபிக் ரொம்ப சிம்பிள். மனம்னா என்ன? இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்லும். இதனால நாள்ல இருந்தே யூசர்ஸ் இதோட நல்லா கனெக்ட் ஆயிடுவாங்க. சரி, இப்போ டெய்லி மெசேஜ்லேருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த 4 வார பயணம் முழுசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வெறும் டெய்லி டிப்ஸ் கிடையாது. இது ஒருத்தர ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போற ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி. பாருங்க, முதல் வாரம் மனச பத்தின பேசிக்ஸ், 2வது வாரம் அவேர்னஸை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்றாங்க, 3வது வாரம் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு டெக்னிக்ஸ் தராங்க, 4வது வாரம் நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பத்தி பேசுது. பாத்தீங்களா, இது வெறும் பாடங்கள் இல்ல, ஒரு முழுமையான வளர்ச்சி பயணம். இந்த சிலபஸ் எவ்ளோ டீப்பா இருக்குன்னு பாருங்க. முதல் வாரத்திலேயே சிந்தனைக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளக்குறாங்க. சிந்தனைன்றது நம்ம தலைக்குள்ள ஓடுற கதை, உணர்ச்சின்றது அந்த கதையால நம்ம உடம்புலயும் மனசுலயும் வர்ற ஃபீலிங். இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம மன ஆரோக்கியத்துல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆனா இந்த திட்டத்தோட உண்மையான மேஜிக் அதோட சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ்ல மட்டும் இல்ல, அது நம்ம கல்ச்சரோட எவ்ளோ ஆழமா கனெக்ட் ஆகுதுன்றதுல தான் இருக்கு. அதுதான் இதோட சீக்ரெட் சாஸ். அப்போ எப்படி இது நம்ம கலாச்சாரத்தோட இணையுது? இதுல திருக்குறள்ல இருந்து சித்த மருத்துவம் வரைக்கும், நம்ம அன்றாத வாழ்க்கை உதாரணங்கள்ல இருந்து குடும்ப உறவுகளோட முக்கியத்துவம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இதனால தான் இது தமிழ் மக்களுக்கு வெறும் ஒரு கோர்ஸா இல்லாம தங்களோட ஒரு விஷயமா தெரியுது. இது வெறும் டிரான்ஸ்லேஷன் இல்ல, இது நம்ம கல்ச்சருக்காகவே ஸ்பெஷலா செஞ்ச ஒரு அடாப்டேஷன். உதாரணத்துக்கு விழிப்புணர்வு என்ற வார்த்தை எடுத்துக்குவோமே. இங்கிலீஷ்ல அவேர்னஸ்னு சொல்லிடலாம். ஆனா அது வெறும் மொழிபெயர்ப்பு இல்ல. இந்த கான்செப்டை நம்ம தமிழ் தத்துவத்திலையும் வாழ்க்கை முறையிலையும் ஆழமா வேரூனின ஒரு விஷயம். அதனாலதான் இது யூசர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா புரியுது, அவங்களோட கனெக்ட் ஆகுது. ஒரு ப்ரோக்ராம் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் அது சேஃபா இல்லனா எந்த பிரயோஜனமும் இல்ல, இல்லையா? அதனால இப்போ இந்த திட்டத்தோட சேஃப்டி அண்ட் குவாலிட்டியை எப்படி உறுதி பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? சிம்பிள். மெசேஜஸ் ஓப்பன் ஆகுதா, மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்களா, பயிற்சிகளை செய்றாங்களா, அப்புறம் ரொம்ப முக்கியமா அவங்க வாழ்க்கையில ஏதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியுதான்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்றாங்க. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ் ஒரு கைடன்ஸ் மட்டும்தான். இது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. யாருக்காவது சீரியஸான மனநல பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலை பார்க்கணுன்றத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுதான் ஒரு பொறுப்பான அணுகுமுறை.
இந்த ப்ளூ பிரிண்ட் தமிழ் சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இதோட அடிப்படை ஐடியாஸ் யாருக்கு வேணும்னாலும் பயன்படும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஐடியாவை வேற எந்த கம்யூனிட்டிக்கு, வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதோட சாத்தியங்கள் உண்மையிலே எல்லையற்றது.